Dear friends, welcome to Is Your Knowledge Hub. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ என்ன அப்படின்னா The Gold Frame. It is written by R.K.Laxman. We all know that R.K.Laxman is a cartoonist and he is a very good Indian writer. And அவர் வந்து மால்குடி டேஸ், சுவாமி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி இம்பார்ட்டன்ட் ஒர்க்ஸ்லாம் எழுதியிருக்கிறாங்க. And let us see the essay now. Introduction. The Gold Frame is a short story written by the cartoonist R.K.Laxman. In the story, the writer tries to bring out the characteristics of Indian middle class. இந்த ஸ்டோரியில் நம்ம R.K.Laxman எப்போ எதை பற்றி பேசுகிறார் அப்படின்னா மிடில் கிளாஸ், நம்ம இந்தியன் மிடில் கிளாஸ் பீப்புளை பற்றி பேச வராரு. The hypocrisy and false prestige typical to middle class are well exposed in this story. எப்போவுமே மிடில் கிளாஸ் பீப்புள் கிட்ட வந்து நம்ம எப்படி இருப்போம் அப்படின்னா நம்ம வந்து ரொம்ப ஹைஃபையாக இருக்கிறோம் அப்படிங்கிறத காட்டிக்கணும் அப்படின்னு நினைப்போம். அந்த மாதிரி டிப்பிக்கல் மிடில் கிளாஸ் பீப்புள் எப்படி இருப்பாங்க அப்படிங்கிறத அப்படியே எக்ஸ்போஸ் பண்ணுறாரு இதில். த ஸ்டைல் ஆஃப் த ஸ்டோரி இஸ் கன்சிஸ்டன்ட் வித் த தீம் ஆஃப் ஹியூமர். ஸோ இந்த ஸ்டைல் வந்து ரொம்ப அப்படி கன்சிஸ்டண்ட்டாக போயிட்டே இருக்குது. ஃபைனலாக ஹியூமர் சென்ஸோட முடியுது. அண்ட் த ப்ரொட்டகனிஸ்ட். The modern frame works is an extra large wooden packing case placed in between two other shops. Modern frame works அப்படிங்கிறது ஒரு கடை பேர். அந்த கடையில் தத்தா அப்படிங்கிறவர் தான் இதனுடைய ஓனர். அந்த கடை 2 ஷாப்புக்கு இடையில இருக்குது. தத்தா த ஓனர் ஆஃப் மாடர்ன் ஃப்ரேம் ஒர்க்ஸ் இஸ் த சென்ட்ரல் ஃபிகர் இன் த ஸ்டோரி. நம்ம ப்ரொட்டகனிஸ்டே தத்தா தான். He was a lean man with silver rimmed glasses and the color of seasoned timber. அவர் வந்து ஒரு ரொம்ப ஒல்லியான ஒரு மேன். அவர் வந்து சில்வர் ரிம் இருக்கக்கூடிய கிளாஸஸ் வியர் பண்ணியிருக்கிறாரு. அண்ட் அவரோட கலர் எப்படி இருக்குது அப்படின்னா ஒரு டிம்பர் மரம் எப்படி இருக்குமோ அந்த கலரில் அவர் இருக்கிறார். He was a silent and hard working man. ரொம்ப அமைதியானவர் அண்ட் ஹார்ட் ஒர்க்கிங் கூட. He spoke very little and discouraged casual friends and idle gossip. ஸோ எப்போவுமே இவர் வந்து ரொம்ப குறையாக தான் பேசுவார். அவர் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கொஞ்சம் டிஸ்கரேஜ் பண்ணுவார். அதுக்கப்புறம் இவர் வந்து காசிப்பிங் வந்து அந்த அளவுக்கு கிடையாது. தத்தாஸ் நியூ கஸ்டமர். ஸோ அவரோட புது கஸ்டமர் யாருன்னு பார்ப்போம். Once a customer approaches Datta to get an old photograph framed in the best possible frame. ஸோ ஒரு கஸ்டமர் உள்ளே வராங்க. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு பழைய ஃபோட்டோகிராஃப் இதை வந்து எனக்கு நீங்கள் ஃப்ரேம் பண்ணி தரணும் அப்படின்னு சொல்கிறாரு. He respects, admires and prizes the old man in the photograph. நம்ம தத்தாவுடைய குணம் என்ன அப்படின்னா அந்த ஃபோட்டோகிராஃபில் இருக்கிறவர் வந்து ரொம்ப புகழ்கிறாரு, ரொம்ப அவரை வந்து பாராட்டுறாரு. அந்த மாதிரி பண்ண உடனே நம்ம கஸ்டமருக்கு இவரை ரொம்ப பிடிக்குது. The customer is great for his ability to recognize and respect such humanity. இப்படி மனுஷங்களை மதிக்கிறவராக இருக்கிறாரே அப்படின்னு சொல்லி இந்த கஸ்டமருக்கு நம்ம தத்தாவை ரொம்ப பிடிச்சி போகுது. And the customer has no will of his own, so Datta comes to his rescue to help him select a proper frame. இப்போ நம்ம இந்த கஸ்டமருக்கு வந்து எந்த ஃப்ரேமை செலக்ட் பண்ணுன்னு தெரில. உடனே தத்தா ஹெல்ப் பண்ணுறார். With his help he selects cut mount for his photograph. The customer talks as if it were his life's mission to get the photograph framed, but he does not even likes to pay the price quoted by Datta. இந்த கஸ்டமர் பேசுகிறத பார்த்தா அவருடைய வாழ்நாளிலே இது ஒரு பெரிய மிஷன், இந்த ஃபோட்டோகிராஃபை வந்து ஃப்ரேம் பண்ணுறது தான் பெரிய மிஷனாக சாதனையாக நினச்சிக்கிட்டு இருக்கிறாரு அப்படின்னு தெரிய வருது. ஆனால் நம்ம தத்தா சொன்ன அமௌண்ட்டை வந்து அவர் பே பண்ணுறதா இல்லை. ஹீ இஸ் பார்கெனிங். அங்கே வந்து எப்போவுமே நம்ம வழக்கமாக மிடில் கிளாஸ் ஃபேமிலிஸ் பண்ணுற மாதிரி அங்கே பார்கெனிங் வந்து நடந்துகிட்டே இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் பேராகிராஃப் இஸ் த கான்சிக்வன்ஸ். ஸோ அங்கே ஒரு கான்சிக்வன்ஸ் நடக்குது. ஆஃப்டர் கெட்டிங் த ப்ரைஸ் அண்ட் டேட் செட்டில்டு டு ஹீ கோஸ் அவே. இப்போ என்ன ப்ரைஸு என்னைக்கு வந்து வாங்க வரணும் அப்படிங்கிறதெல்லாம் கேட்டு அவர் கிளம்பிறாரு கஸ்டமர். His customers came days in advance and went away disappointed, or came months later. Some never turned up at all and their pictures will lay unclaimed in a box. இவரோட கஸ்டமர்ஸ் எப்படி இருப்பாங்கன்னா சிலர் வந்து சீக்கிரமாகவே வருவாங்க, வந்து டிசப்பாயிண்ட் ஆகிடுவாங்க. இல்லை சிலர் வந்து ரொம்ப லேட்டாக வருவாங்க, சிலர் வாங்கவே வரமாட்டாங்க. அந்த மாதிரி கூட இருக்கும். His tall and rustic looking customer appeared after 10 days to see the progress in work. இப்போ இந்த ஃப்ரேம் பண்ண கொடுத்தாருலே அவர் ஒரு 10 நாள் கழிச்சு வந்து பார்க்குறாரு. ப்ராக்ரஸ் என்ன அளவில் இருக்குது, வேலை நடக்குதா இல்லையான்னு பார்க்க வராரு. When Datta grasped the interest of his customer in the frame, he took out the photograph to frame it. இப்போ தான் அந்த கஸ்டமருடைய ஆர்வத்தை பார்த்த உடனே நம்ம தத்தா எடுத்து ஃபோட்டோகிராஃபை ஃப்ரேம் பண்ணுவோம் அப்படின்னு வெளியே எடுக்கிறார். Datta accidentally spills enamel paint on the sacred photograph of the customer. தத்தா தெரியாமல் அதில் வந்து ஒரு எனாமலாக கொட்டிடுறாரு அந்த சீக்ரெட்டான ஃபோட்டோகிராஃபில். He tries to rub it with a piece of cloth, but the figure peels off. ஆனால் அதை வந்து அப்படி மெதுவாக ஒரு துணி வச்சு தொடச்சிடலாம் அப்படின்னு பார்க்குறாரு. பார்த்தா அந்த பேப்பர் அப்படி கிழிஞ்சு வருது. The respectable old man's face turned into thick black specks stacking to the enamel smeared on the piece of cloth in his hand. இப்போ அந்த ஓல்ட் மேனோட ஃபேஸ் எப்படி ஆயிடுச்சுன்னா கருப்பு கலராக ஆயிடுச்சு அந்த எனாமல் கொட்டினதில். அந்த துணியும் அப்படியே எனாமலாக இருக்குது. Datta was afraid of the consequences. தத்தாவுக்கு இப்போ பயம் வர ஆரம்பிச்சிருச்சு. Datta thought of alternate solutions like framing another photograph. Luckily he found one with which he could take a fair risk. இப்போ அவர் பல விஷயங்களை யோசிச்சு பார்த்துட்டு கடைசியில் ஒரு சொல்யூஷன் அவருக்கு வருது. In his confusion, Datta frames a square frame while the customer has ordered an oval frame. அவர் கன்ஃபியூஷனில் என்ன பண்ணிட்டாருன்னா அந்த கஸ்டமர் கேட்டிருந்தது ஓவல் ஃப்ரேம், ஆனால் இவர் போட்டு கொடுத்தது ஸ்கொயர் ஃப்ரேமை போட்டு கொடுத்துட்டார்.
திஸ் இன் அ வே சேவ்ஸ் தத்தா. இப்போ தத்தா வந்து இதனால் சேவ் ஆகிறார். த கஸ்டமர் கொஸ்டின்ஸ் த ஃப்ரேம் அண்ட் நாட் த ஃபோட்டோகிராஃப் இட் செல்ஃப், தேர் பை சேவிங் தத்தா. திஸ் ரிசல்ட்ஸ் இன் ஹியூமர். இப்போ கஸ்டமர் வந்து பார்க்க வர்றாரு, வந்து அந்த ஃபோட்டோகிராஃபை பார்த்த உடனே அவர் என்ன சொல்கிறாருன்னா, நான் சொன்னது ஓவல், நீங்கள் எதுக்கு ஸ்கொயரில் போட்டிங்க அப்படின்னு சொல்லி அதுக்கு சண்டை போடுறாரே தவிர அங்கே இருக்கக்கூடிய ஃபோட்டோகிராஃபை அவர் வந்து மறந்துட்டார். ஸோ இதுதான் அங்கே இருக்கக்கூடிய கான்சிக்வன்ஸ் அண்ட் த ஹியூமர். Finally, the conclusion is, this story reveals the cunning nature of Datta. Dattaவோட cunning nature இது காட்டுது. R.K. Laxman depicts the customer as a fool. நம்ம R.K. Laxman என்ன சொல்கிறாருன்னா, இந்த கஸ்டமர் தான் ஒரு ஃபூல் அப்படின்னு நம்மக்கிட்ட ரெப்ரசன்ட் பண்ணுறாரு. Datta is saved by the foolishness of the customer rather than by his own experience or cleverness. Datta வந்து இதில் எப்படி சேவ் ஆகிறார் அப்படின்னா, அந்த கஸ்டமருடைய ஃபூலிஷ்னஸ்னாலேயே தவிர தன்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ்னாலேயோ இல்லை கிளவர்னஸ்னாலேயோ இல்லை. Thus the story, the gold frame has suspense, irony and humor resulting from the theme, characterization, setting and style. ஸோ இந்த கோல்ட் ஃப்ரேம் எப்படி ஒரு சஸ்பென்ஸோட ஒரு ஐரானிக்கலாக ஒரு ஹியூமர் சென்ஸோட முடியுது. இதோட கேரக்டரைசேஷன் தீம் எல்லாமே அந்த அளவுக்கு அழகாக நம்மளோட R.K. Laxman இதில் போர்ட்ரே பண்ணியிருக்கார். ஸோ திஸ் இஸ் த ஓவரால் சம்மரி ஆஃப் கோல்ட் ஃப்ரேம் அண்ட் மேக் யூஸ் ஆஃப் திஸ் essay and study well all. Thank you and subscribe our channel. Keep supporting us. Thank you all.